அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தால் தான் இந்த தேசமே குடியரசானது. ஞான ஸ்நானம் பெற்றதுப்பாங்க இல்லையா கிறிஸ்டியானிட்டியில. ஒருத்தன் கோயில் சர்ச்சுக்கு போனாலும் வந்தாலும் கூட எப்ப உண்மையான கிறிஸ்தவனா மாறுறான்னா அங்க இருக்கிறவர் ஞான ஸ்நானம் கொடுத்தாதான் உண்மையான கிறிஸ்தவனா மாற முடியும். இந்து மதத்திலேயே இப்படி பூணூல் போடுறாங்க, உபநயனம் கொடுக்கணும்ன்றாங்க. அது பிராமண சமூகத்தில் மட்டும்தான் இருக்கு. அப்ப அதுக்கு பிறகுதான் உண்மையான ஒரு இந்துவா மாற முடியும். அந்த மாதிரி இது உண்மையான குடியரசாக, தற்சார்புள்ள ஒரு அரசாக, ஏகாதிபத்திய சார்பில்லாத ஒரு அரசாக, அந்நியர்களின் ஆதிக்கம் இல்லாத ஒரு அரசாக, தனக்குத்தானே சட்டத்தை கொண்டு இயங்குகிற ஒரு மக்கள் அரசாக மாறியது 1950 ஜனவரி 26. இது நிகழ்ந்தது அம்பேத்கர் அவர்களால். இந்த தேசம் குடியரசானது. அம்பேத்கர் கை வச்சு இந்தியாவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார், இந்திய தேசத்திற்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். நீ குடியரசாக கடவுது, உன்னை இன்று முதல் நான் குடியரசாக்குகிறேன். ஜனநாயகம், நாடாளுமன்ற ஜனநாயகம் உள்ள ஒரு ஆட்சி நிர்வாக முறையை நான் தருகிறேன். எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் குடியுரிமை தந்தார் அந்த சட்டத்தின் மூலமா. அதுக்கு முன்னாடி வரை நம்ம பிரிட்டிஷ் பிரஜை தான். இந்த குடியரசு வந்த பிறகுதான் நாம் எல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ். எல்லோருக்கும் குடியுரிமை தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் மூலமா. அப்போ 25ஆம் தேதி என்ன பேசினார்னா, அரசியல் ஜனநாயகம் கிடைச்சிருச்சு, நாம ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டத்தை நோக்கி பயணிக்கிறோம், இங்க சமூக ஜனநாயகம் இல்லை. சமூக ஜனநாயகம் என்ன? அதுக்கு அவர் விளக்கிறார். சமூக ஜனநாயகம் என்பது ஒரு வாழ்வியல் முறை. என்ன வாழ்வியல் முறை? சகோதரத்துவம் உள்ள ஒரு வாழ்வியல் முறை. சகோதரத்துவம் இருந்தால்தான் அது சமூக ஜனநாயகம். சகோதரத்துவம் எப்ப வரும்? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி இருந்தாதான் சகோதரத்துவம் வரும். இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டிங்கிற 3 வார்த்தையும் ஜஸ்டிஸ் அவர் விட்டுட்டார். இந்த 3 வார்த்தைய ட்ரினிட்டி, திரித்துவ கொள்கைங்கிறார், 3 முக்கொள்கைங்கிறார். இந்த 3 ஒன்னோடு ஒன்று தொடர்புடையவை. லிபர்ட்டி மட்டும் தனித்து இயங்க முடியாது. சமத்துவம் இல்லாம, சகோதரத்துவம் இல்லாம லிபர்ட்டி வேஸ்ட். லிபர்ட்டி இல்லாம சமத்துவம் பயன்படாது. லிபர்ட்டியும் சுதந்திரமும் சமத்துவம் இல்லைன்னா சகோதரத்துவம் இருக்காது. சகோதரத்துவம் இல்லைன்னா சமத்துவம், சுதந்திரம் இருக்காது. இந்த 3 இருக்கணும். இந்த 3 இருக்கிற மாதிரி சமூகத்துல சில வேலைகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் என்ன? எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் எல்லோருக்கும் தர வேண்டும். கல்வி, வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்த வேண்டும். அப்பதான் இந்த 3 நடைமுறைக்கு வரும். கல்வி, வேலை வாய்ப்பு தரணும்னா என்ன வேணும்? சோசியல் ஜஸ்டிஸ் வேணும். சோசியல் ஜஸ்டிஸ் வேணும்னா அதுக்கு சட்டம் வேணும். அதுதான் இடஒதுக்கீடு சட்டம். இதெல்லாம் முறையா நடைமுறைப்படுத்தினாதான் சமூக ஜனநாயகம் வளரும். இப்போ வெறும் அரசியல் ஜனநாயகத்தை பெற்றுட்டு நம்ம உள்ள போயிட்டோம். இந்த சூழல்ல அவர் சொல்றாரு, வருத்தத்தோட, கவலையோட சொல்றாரு, இப்படி ஒரு கும்பல் வருங்கிற எதிர்பார்ப்போட சொல்றாரு. நாளை இந்த நாட்டில் நாட்டை விட மத நம்பிக்கைகள் மேலானதா அல்லது மத நம்பிக்கைகளை விட நாடு மேலானதா என்ற கேள்வி எழுகிற போது, நாட்டை விட மத நம்பிக்கைகள் தான் மேலானது என்று கருதுகிறவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாடு மறுபடியும் சுதந்திரத்தை இழக்கும். எவ்வளவு பெரிய விஷன் பாருங்க. இதுதான் விஷனரி லீடர், லாங் விஷன். இதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வு. அம்பேத்கருக்கு எப்படி கவலை இருக்கு பாருங்க. ஒன் ஓட், ஒன் வேல்யூ என்று இருந்தால் போதாது. இங்க லிபர்ட்டி இருக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும், ஃப்ரெட்டர்னிட்டி வரணும். இதை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். சமூக நீதியை நடைமுறைப்படுத்த வேண்டும்.